நாளைக்கான வீடியோக்கான ஒரு ப்ரோமோ தாங்க வந்திருக்கு. ப்ரோமோ வந்து சூப்பரா இருந்துச்சு அப்படின்னு தாங்க சொல்லணும். நம்ம வீரா வந்து உண்மைய கரெக்ட்டா தெரிய போற நேரத்தில வந்து நம்ம மாறன் வந்து பயங்கரமான ஒரு ட்விஸ்ட் ஒண்ணு பண்ணி விட்டாங்க அப்படின்னு தாங்க சொல்லணும். அதெல்லாம் பார்க்குறப்ப நம்ம சேனல மட்டும் மறக்காம லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணிருங்க. ஃபர்ஸ்ட்டு எடுத்த உடனேயுமே வந்து வீரா வந்து அவன் எங்க இருக்கான்னு அந்த லொக்கேஷன வாங்கிட்டு விறுவிறுன்னு போய்க்கிட்டு இருக்கிற மாரி தான் காட்டிக்கிட்டு இருக்காங்க. அவன பார்த்தா அவன் ஒரு பார்க்ல உட்காந்து சரக்கு அடிச்சுக்கிட்டு இருக்கான். இந்த பக்கம் பார்த்தா நம்ம மாறன் இருக்கார்ல, மாறன் வந்து கிளம்பிட்டாரு அவன தேடி. எப்படியாவது வந்து வீரா போய் அவனை பார்த்து பேசுறதுக்குள்ள நம்ம போய் அவனை பார்த்து பேசிடணும், அதான் சரியாக வரும் அப்படின்னு சொல்லிட்டு வேகமா அவங்க பைக் எடுத்துகிட்டு போகிற மாதிரி தான் காட்டிக்கிட்டு இருக்காங்க. ஒரு பக்கம் வீரா வந்து ஆட்டோவில் வந்துக்கிட்டு இருக்காங்க, இந்த பக்கம் பார்த்தா நம்ம மாறன் வந்து பைக்கில் போய்கிட்டு இருக்கிற மாதிரி காட்டிக்கிட்டு இருக்காங்க. அவனை பார்த்தா ஒரு பார்க்கு மாதிரி இருக்குது, அந்த ஏரியாவில் உட்காந்து சரக்கு அடிச்சுக்கிட்டு இருக்கான். என்னடா இது, நம்ம வந்து இந்த கேஸ் முடிகிறதுக்குள்ளே நம்ம ஒரு லைஃப்பில் வந்து நல்ல காசை நிறைய வாங்கிட்டு செட்டில் ஆகலான்னு பார்த்தா கடைசி நேரத்தில் அந்த மாறன் பையன் வந்து தடுத்துட்டானே, அவனுக்கு உண்மை தெரிஞ்சு போச்சுன்னு நினைக்கிறேன். அதான் அவங்க அண்ணன் வந்து கூட்டு போயிட்டான். இல்லைன்னா இன்னொரு 10ஓ 20ஓ வாங்கிட்டு நம்ம பாட்டுக்குள்ளே செட்டில் ஆகிடலாம். நாளை கழித்து வேறு கேஸ் முடிய போகுது, என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு காசுக்கு என்ன பண்ணுறாரா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஒரு பக்கம் யோசிச்சுக்கிட்டு உட்காந்து சரக்கு அடிச்சுக்கிட்டு இருக்காரு. இந்த பக்கம் பார்த்தா மாறன் வந்து ஒரு வழியாக தேடி அவன் இருக்கிற இடத்த வந்து கண்டுபிடிச்சிட்டாங்க. கண்டுபிடிச்சி வந்த உடனேயும் டேய் எவ்வளோ தைரியம் இருந்தால் எங்கள் அண்ணன்கிட்ட காசு வாங்குவேன் அப்படிங்கிற மாதிரி சொன்ன உடனே யோ ஆக்சிடென்ட் பண்ணதே அவர் தாயா, எனக்கு என்ன தெரியாது நினைக்கிறியா, நான் அவரை சொல்லக்கூடாதுன்னு சொல்லி தானே அவர் காசு கொடுத்தாரு, நான் கரெக்டாக தானே வந்து அங்கே வந்து கரெக்டாக தானே சொன்னேன், அதை விட்டுட்டு எதுக்கு இப்போ தேவையில்லாமல் என்கிட்ட வந்து சண்டைக்கு வர, இங்கே பாரு ஆல்ரெடி வந்து உன் மேலே கேஸ் கொடுத்துட்டு வந்திருக்கேன், என்னை ஏதாவது செஞ்சால் உன்னை தான் பிடிச்சி உள்ள தூக்கி வைப்பாங்க தெரியுமில்ல அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஏய் அதெல்லாம் தெரிஞ்சு தான் வந்திருக்கேன், இங்கே பாரு யார் வந்து உங்ககிட்ட என்ன கேட்டாலும் நான் தான் வந்து ஆக்சிடென்ட் பண்ணி சொல்லணும், ராகவன் பேரை சொல்லவே கூடாது அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அது கொஞ்சம் செலவாகுமே அப்படி இப்படின்னு திருப்பி வந்து மாறன்கிட்டே காசை கறக்கலான்னு சொல்லிட்டு அவன் ஏற்பாடு பண்ணிக்கிட்டு இருக்கான். இங்கிட்டு பார்த்தா மாறனுக்கு வந்து கோவம் வர ஆரம்பிச்சிருது. ஓங்கி ஓங்கி அடி வெளுக்க ஆரம்பிச்சிடுறாரு. நம்ம ஐ விட்னஸை அடித்து சார் விட்டுருங்க சார் விட்டுருங்க சார்னு சொல்லிட்டு அவன் எவ்வளோ கதறிக்கிட்டு இருக்கான். இவர் வந்து விடவே மாட்டேங்கிறாரு, அடி வெளுக்க ஆரம்பிச்சிடறாரு. கடைசியில் வந்து வீராவை அந்த இடத்துக்கு வந்துடுறாங்க. நிப்பாட்டுங்கண்ணேன்னு சொல்லிட்டு இறங்கி ஓடி வராங்க. டேய் நில்றா நில்றா அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல வந்து அந்த ஐ விட்னஸ் அடித்து துரத்தி விட்ற மாதிரி தான் காட்டிக்கிட்டு இருக்காங்க. ஏய் எப்போ எதுக்கு இப்போ வந்து அவனை அடித்த, இங்கே பாரு அவன் ஆல்ரெடி வந்து உன் மேலே தான் கேஸ் கொடுத்துருக்கான், இப்போ அவன் போய் ஏதாவது சொன்னான்னு வச்சுக்கோமே கன்ஃபார்மாக அவனை தூக்கி உள்ளே வச்சுருவாங்க, அவன்கிட்ட நான் ஒரு விஷயத்தை விசாரிக்க வந்தேன் அதுக்குள்ளே அவனை அடிச்சிட்டே அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இல்லை வீரா, அவன் எவ்வளோ தைரியம் இருந்தால் ராகவன்கிட்ட சொலையா 10 லட்ச ரூபா காசை வாங்கிட்டு அங்கே வந்துட்டு பொய் சாட்சி சொல்லிக்கிட்டு இருக்கானா, அவன் எதுக்கு காசு வாங்கினா, அவன் வந்து என்ன சொன்னான், அவனெல்லாம் சும்மா விடக்கூடாது, காசை வாங்கிட்டு அவன் என்ன இப்படி சொல்லிக்கிட்டு இருக்கானா அப்படின்னு சொல்லிட்டு அவனை அடித்து விரட்டாமல் விடக்கூடாது அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு கோவப்படுறாங்க. ஏய் பேசாமல் இரு, வா வண்டியில் ஏறுன்னு சொல்லிட்டு டக்குன்னு பைக்கில் ஏறி வீரா வந்து வர்ற மாதிரி தான் காட்டிக்கிட்டு இருக்காங்க. வீரா வந்து வரும்போது யோசிச்சுக்கிட்டு இருக்காங்க, என்னடா இது நம்ம ஒன்று நினச்சி வந்தால் இங்கே திருப்பி வேறு ஒரு குழப்பமான விஷயம் நடந்துக்கிட்டு இருக்கே, அவனை பார்த்தா இவன் அடிச்சுக்கிட்டு இருக்கான், என்னன்னே நமக்கு ஒன்றுமே புரியலையே, ஆனால் இதுக்குள்ளே வந்து ஏதோ ஒரு விஷயம் வந்து ஒளிஞ்சிக்கிட்டு இருக்குன்னு மட்டும் தெரியுது, அதை நம்ம கண்டுபிடிச்சி ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு வீரா வந்து யோசிச்சுக்கிட்டே போகிற மாதிரி காட்டுறாங்க. அதோட பார்த்துக்கிட்டிங்கன்னா அந்த ப்ரோமோ வந்து முடிச்சிடுறாங்க.